இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, குழந்தைங்களுக்கு இந்த கேழ்வரகு களிய பழக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இத மட்டுமே திரும்ப திரும்ப செஞ்சு குடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கேழ்வரகு களி பண்றதுக்கு அடிகனமான பாத்திரத்துல 3 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணியில கொஞ்சமா கேழ்வரகு மாவ கரைச்சு இதோட சேர்த்து கொதி வர விட்டுருங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க கேழ்வரகு மாவு பாத்தீங்கன்னா, பிரியம் ஆர்கானிக்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கிறேன். 48 மணி நேரம் நல்லா மொள ஊறினதுக்கு அப்புறமா மாவா ரெடி பண்றாங்க. இவங்க கிட்ட கிடைக்கிற எல்லா பொருளுமே ஹைஜீனிக்காவும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம தரமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேஜை டேக் பண்ணிருக்கேன். கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 கப் கேழ்வரகு மாவை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பச்சை மாவு இல்லாம நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன பர்னர் உள்ள அடுப்புல லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சமா ராகி மாவை சேர்த்து கலந்தனால இதுல கட்டிகள் எதுவுமே விழாது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நெய் தடவின பிளேட்ல உருட்டி எடுத்துக்கலாம். அளவு பாத்தீங்கன்னா 4 கப் தண்ணி எடுத்தீங்கன்னா 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இதோட இன்னைக்கு சேர்த்து சாப்பிடுறதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிருக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை பழக்கிட்டீங்கன்னா அவங்களே தானாவே விருப்பமா சாப்பிட்டு பழகிக்கிடுவாங்க. பிரியம் ஆர்கானிக்கோட முருங்கைக்கீரை பொடியும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள டீடைல் எல்லாமே கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.